வியாழக்கிழமை ரமலானுடைய நாளை முடித்து பெருநாள் ரமலானுடைய பெருநாளை கொண்டாட முடியும். இன்றைக்கே நம்மால் அதை தீர்மானிக்க முடியும். இதே நம்முடைய ஆய்வின் வெளிப்பாடாக நாம சொல்கிறோம். இது ஏதோ என்ன ஆய்வின் வெளிப்பாடு என்றால் ஏதோ விஞ்ஞானத்தை மட்டுமே துணைக்கி வைத்துக் கொண்டு விஞ்ஞான அறிவை மட்டுமே வைத்துக் கொண்டு சொல்லுகிற முடிவல்ல இது. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிற அறிவியலை பயன்படுத்தி நம்மால் அதை தீர்மானிக்க முடியும். இதுதான் நாம சொல்லக்கூடிய விஷயம். அவ இது சரியா தவறா என்பதைத்தான் குர்ஆன் ஹதீஸ் ஒளியில நாம உரசி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா முஸ்லிம்களை பொறுத்தவரையில அவர்கள் மார்க்கம் என்று எதை செய்தாலும் சரி, அது அல்லாஹ்வுடைய ரசூலால் இனம் காண்பிக்கப்பட்டிருக்கணும். திருமறை குர்ஆனிலே அதற்கு ஆதாரம் இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்விலே அவருடைய போதனைகளிலே அதற்கு ஆதாரம் இருக்கணும். அந்த ஆதாரத்தின் அடிப்படையாக வைத்துத்தான் நாம் ஒவ்வொன்றையும் தீர்மானிக்கணும். இதை தாண்டி என்ன செய்யக்கூடாது? எந்த விஞ்ஞான வளர்ச்சியாக இருந்தாலும் இந்த அடிப்படை இல்லாமல் அது தீர்மானிக்கப்படக்கூடாது. அப்ப குர்ஆன் ஹதீஸ் ஒளியில நாம அதை தீர்மானிக்க முடியுமா இல்லையா? அதான் விவகாரம். ஆனா இப்படி நாம் சொல்லுகிற பொழுது என்ன சொல்றாங்க? இவர்கள் ஏனைய சமுதாயங்களை போல இந்த சமுதாயத்தை ஆக்க முயற்சிக்கிறாங்க. எப்படி ஏனைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய பெருநாட்களை முன்கூட்டியே தேதியின் அடிப்படையில் தீர்மானிக்கிறார்களோ அதே போல இவர்களும் தீர்மானிக்க முயற்சி எடுக்கிறாங்க. இது பிறருடைய கலாச்சாரத்தை இஸ்லாத்திலே புகுத்துவதாகவும் இப்படி சொல்லக்கூடியவர்கள் உண்டு. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் முடிவு செய்யாமல் பிறருடைய கலாச்சாரத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு நாம் இந்த முடிவை எடுத்தோமேயானால் கண்டிப்பா அவர்கள் சொல்வதுதான் உண்மை. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் பிறருடைய கலாச்சாரங்களுக்கு ஒப்பு வாழ்கிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்களே. அவர் கண்டிப்பா இஸ்லாமிய அடிப்படை அல்லாமல் நாம அவர்களை பார்த்து அவங்களுக்கு எப்படி முன்கூட்டியே தீர்மானிக்கிறாங்களோ அதே போல நாமும் தீர்மானிக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தால் அவங்க சொல்றது கண்டிப்பா பொருந்தும். ஆனா நாம அப்படி முடிவு செய்யல. அதே நேரத்தில் பிறர் செய்வது எதையுமே செய்யக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லல. ஆனா அடிப்படை என்னதான்? குர்ஆனும் நபி வழியும் அடிப்படையில் அமைந்தால் பிரச்சனை. அப்ப நாம எடுத்திருக்கிற இந்த முயற்சி நான் குர்ஆனும் நபி வழியும் அடிப்படையாக கொண்டது. அதற்கு நான் வருவதற்கு முன்னால் இன்றைக்கு தங்களுடைய பகுதியிலே பார்த்து தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்கிறார்களே, அவர்கள் அதுல உண்மையாளர்களாக நடந்து கொள்கிறார்களா? என்னென்ன விவகாரம் பிரச்சனை ஏற்படுகிறது அதை நாம் எடுத்து அலசி பார்க்கிறோம். இன்றைக்கு உதாரணமாக சமுதாயத்தில் நடவடிக்கை என்னவா இருக்குது? ஷாபானுடைய 29வது நாள், அதற்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி பத்திரிகையில ஒரு விளம்பரத்தை கொடுப்பார்கள். யாரு? ஒன்னு ஊர்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஜமாத்து இருக்கும், அல்லது ஜமாத்து உலமாவா இருக்கும், இல்ல அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவர்களா இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் என்ன அறிவிப்பு கொடுப்பாங்க? இந்த நாள் ஷாபானுடைய 29ஆம் நாள். அன்றைக்கு இரவு இந்த குறிப்பிட்ட பள்ளிவாசலில் அல்ல குறிப்பிட்ட இடத்துல மறுநாள் நோன்பா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்காக வேண்டி, பிறைபார்த்த தகவலை பெறுவதற்காக வேண்டி இந்த குழு இந்த பள்ளிவாசலிலே ஒன்று கூடுகிறது. எங்கேயாவது பிறைபார்த்த தகவல் கிடைக்குமே ஆனால் இந்த குழுவுக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று ஒரு அறிவிப்பு வெளியே வருமா இல்லையா? வரும். இப்ப ஷாபானுடைய 29 என்று அவர்கள் தீர்மானித்தார்களே, ஷாபானுடைய 29 எப்படி தீர்மானித்தாங்க? நீங்க அவர்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்கணும். ஷாபானுடைய
29 என்று தீர்மானிக்கிறீர்களே, எப்படி 29 தீர்மானிச்சீங்க? ஷாபானுடைய 29 நீங்கள் தீர்மானிப்பதாக இருந்தால் எதை நீங்கள் தீர்மானிக்கணும்? ரஜபு மாதத்துடைய கடைசி நீங்கள் தீர்மானிக்கணுமா இல்லையா? ரஜபு மாதத்துடைய கடைசியை நீங்கள் தீர்மானிக்கிற பொழுதுதான் ஷாபான் எப்ப ஆரம்பமானது, ஷாபான் எப்ப 29 வரும் என்று தெரியும். அப்ப ஷாபானை தீர்மானிப்பதற்கு நீங்கள் ரஜபை பார்க்கணும். இந்த ரஜபு மாதத்தை நீங்கள் தீர்மானிப்பதாக இருந்தால் எதை பார்த்திருக்கணும்? ஜமாத்துல் ஆகிரை நீங்கள் பார்த்திருக்கணும். ஜமாத்துல் ஆகிர் எப்ப முடிஞ்சது, எப்ப ரஜப ஆரம்பமானது? ஜமாத்துல் ஆகிரை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் ஜமாத்துல் அவ்வளே பார்த்திருக்கணும். ஜமாத்துல் அவ்வளுடைய கடைசி பெயர் எப்ப வந்தது, ஜமாத்துல் ஆகிர் எப்ப ஆரம்பமானது? ஜமாத்துல் அவ்வளை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் ரபியுல் ஆகிரை நீங்க பார்த்திருக்கிறோம். ரபியுல் ஆகிருடைய கடைசி நாள் எப்போ, ரபியுல் ஆகிருடைய ஜமாத்துல் அவ்வளுடைய முதல் நாள் எப்போ? ஜமாத்துல் ஆகிரை நீங்க பார்க்கிறதா இருந்தா ஜமாத்துல் அவ்வளை பார்க்கணும். ஜமாத்துல் அவ்வளுடைய கடைசி நாள் எப்போ? ரபியுல் அவ்வல். ரபியுல் அவ்வளுடைய கடைசி நாள் எப்போ? ரபியுல் அவ்வளுடைய ஜமாத் ரபியுல் ஆகிருடைய முதல் நாள் எப்போ? இப்படியே நீங்கள் பார்த்து கொண்டே பின்னாடி போனீங்கன்னா எது வரைக்கும் நீங்க பார்க்கணும்? வருடத்துடைய எல்லா மாசத்தை நீங்க பார்க்கணும். வருடத்துடைய எல்லா மாசத்துடைய கடைசியும் பார்க்கணும், ஆரம்பத்தையும் பார்க்கணும். எங்க பார்த்தீர்கள்? பார்த்த சாட்சி யாரு? எந்த இடத்துல பார்த்தீங்க? எத்தனை மணிக்கு பார்த்தீங்க? இந்த கேள்வியை நீங்கள் அவர்களை பார்த்து கேட்டீர்களேயானால் அல்லாஹ்வுக்கு அவர்கள் பயந்தவர்களாக இருந்தா அவங்ககிட்ட பதில் இல்லை. பொய் சொல்லலாம், நான் அங்க பார்த்தா அந்த ஏற்பாடு இருக்கு, இந்த ஏற்பாடு இருக்குன்னு சொல்லலாம். உண்மையிலேயே ஏற்பாடு இருந்தா என்ன நடக்கணும்? முஸ்லிம்களுக்கு இந்த ரமலான்ல மட்டும்தான் நோன்பு வைக்கிற கடமை இருக்குதா? ஒவ்வொரு மாசத்துடைய 13, 14, 15 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைக்குமாறு சொன்னாங்களா இல்லையா? எந்த பள்ளி வாசல்லையாவது நோட்டீஸ் போடுவேன், இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துடைய பெற இங்க பார்க்கப்பட்டுச்சு, அந்த அடிப்படையில் 13, 14, 15 இன்றைக்கு நீங்க நோன்பு வைங்க என்று எந்த பள்ளி வாசல்லையாவது அறிவிப்பு பலகையில நோட்டீஸ் உண்டுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப இவர்கள் மக்களை ஏமாற்றுவதாக நினைத்துக் கொண்டு தங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாங்க. உண்மை. அப்ப குறிப்பிட்ட ஒரு நாளிலே மட்டும் ஒரு பள்ளிவாசல்ல ஒன்று கூடிய பெரிய தீர்மானிப்பதற்கு எங்கிருந்து ஆதாரம் எடுத்தீங்க? சிவகாசி கேலண்டர்ல என்றைக்கு ஷாபான் 29 என்று போடப்பட்டிருக்கிறதோ அன்றைக்கு பிறை கமிட்டி கூடுவான். அது மார்க்கமாப்போ வருடத்துடைய எல்லா நாளும் பிறை பார்த்தா ஷாபான் 29 நீங்க தீர்மானிக்க முடியும். அதை செய்யறது இல்லையே. அப்ப நியாய உணர்வோடு சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி நியாய உணர்வோடு பாருங்க. அப்ப அதைத்தான் நாம சொல்றோம். கணக்கு கணக்குன்னா என்ன கணக்கு? வருடத்துடைய எல்லா நாளிலும் பிறையை பார்க்கிற கணக்கு. அதைத்தான் குர்ஆன் போதிக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த மக்கள் அதைத்தான் கேட்டார்கள். யஸ்அலூனக அனில் அஹில்லத்தி குல் ஹிய மவாகீத்து லின்னாஸி வல் ஹஜ். குர்ஆன் என்ன சொல்லுது? நபியே, அந்த மக்கள் உங்களை பார்த்து கேட்கிறாங்க. யஸ்அலூனக அனில் அஹில்லா, அஹில்லாக்களை பற்றி அந்த மக்கள் உங்கள்கிட்ட கேட்கிறாங்க. ஏன் இந்த கேள்வியை கேட்டாங்க அந்த மக்கள்? அல்லாஹ் என்ன சொல்லல? ஹிலால் என்று ஒருமையில வார்த்தையை பயன்படுத்தல, அஹில்லா என்ற பண்பை பிறைகளை பற்றி அந்த மக்கள் கேட்கிறாங்க. ஏன் கேட்டாங்க? வானத்தை பார்த்தாங்க. வானத்தை பார்த்தால் சந்திரனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வடிவம் இருக்கிறது. சூரியனை போல நிரந்தரமா ஒரே வடிவம் இல்லை சந்திரனுக்கு. சூரியனை காலையில பார்த்தாலும் மத்தியானம் பார்த்தாலும் இரவு சாயங்காலம் பார்த்தாலும் என்னதான் இருக்கும்? ஒரே வட்ட வடிவமாகத்தான் சூரியன் காட்சி அளிக்கும். சந்திரனை பொறுத்தவரையில ஒரு நாளைக்கு ஒரு வடிவமாக காட்சி அளிக்கும். இன்னைக்கு பார்க்கிற வடிவம் நாளைக்கு இல்ல, நாளைக்கு பார்க்கிற வடிவம் மறுநாள் இல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வடிவம். அப்ப இதை பார்த்து அந்த மக்கள் கேட்கிறாங்க. நபியே, அந்த மக்கள் கேட்கிறாங்க பிறைகளை பற்றி. குல், நீங்கள் சொல்லுங்கள், மவாகீத்து லின்னாஸ், அது மனிதர்களுக்கு காலம் காட்டும் என்று
அந்த மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஒரு ஹஜ் அந்த ஹஜ்ஜையும் அறிவிக்கும் என்று சொல்லுங்க. அப்ப அல்லாஹ் அங்க ஒரு குறிப்பிட்ட ஷாபான 29 அங்க சொல்லல, குறிப்பிட்ட ஒரு நாளை அல்லாஹ் சொல்லல. வருடத்துடைய எல்லா நாளிலையும் மாறி மாறி வருகிற அந்த மனுஷர்களை பார்த்து கேட்ட கேள்விக்கு அல்லாஹ் சொல்றான், அது அவருடைய தேதிகளை அறிவிக்கும். என்னது ஒவ்வொரு வடிவம் என்னது, அது அவர்களுடைய தேதி அறிவிக்கும். அப்ப அதைத்தான் நாம சொல்லுகிறோம். வருடத்துடைய ஒரு நாள் மட்டும் பார்க்காதீங்க, எல்லா நாளும் உங்களுக்கு தேதி காட்டுது. எல்லா நாளும் உங்களுடைய தேதியோட ஒப்பிட்டு பாருங்க. இப்படித்தான் நாம சொல்கிறோம். இது தவறா? குறிப்பிட்ட ஒரு நாளிலே மட்டும் நாங்கள் பார்ப்போம், மற்ற விஷயத்தை பார்க்க மாட்டோம் என்று சொல்வது சரியா? அல்ல குர்ஆனுடைய அடிப்படையில் எல்லா நாளும் நீங்கள் படைவாருங்கள், அதன் அடிப்படை உங்களுடைய தேதிகளை நீங்க சரியா வச்சுக்கிறீங்க, அதைத்தான் அல்லாஹ் உங்களுக்கு தேதியாக கொடுத்திருக்கிறார். இப்படி சொல்வது தவறா? இது மாற்று சமூகத்தை பின்பற்றுவதாக ஆகுமா? சிந்திச்சு பார்க்கணும். அதே மாதிரி இந்த சமுதாயத்தை பொறுத்து அடுத்து என்ன குழப்பம்? யார இருந்தாலும் சரி, இந்த சமுதாயத்தில் யாராக இருந்தாலும் சரி, இந்த பிறையை பற்றி பேசக்கூடிய மக்கள், அது சட்டமன்ற பகுதியா இருந்தாலும் சர்வதேச பகுதியா இருந்தாலும் சரிதான், அவர்கள் எல்லாம் தன்னுடைய ஆதாரங்கள் எங்கிருந்து ஆரம்பிப்பாங்க? அவரை கேட்டுப்பாரு. பிறையை பற்றி கேட்டாலே எதைத்தான் தூக்கி பிடிப்பார்கள்? சூமூல் யுயத்திஹி வாஃபிரூல் யுயத்திஹி, அதை பார்த்து வைங்க, அதை பார்த்து விடுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அதனால பார்க்கணும். இந்த ஒரு செய்தி மட்டும்தான் இந்த பிறையை பற்றி இருக்கிறதா? பிறையை பற்றி திருமறை குர்ஆன் இல்லையா? இப்ப நான் சொன்ன வசனங்கள் இல்லையா? எத்துணை வசனங்கள் பிறையை பற்றி பேசுது. அதனுடைய ஓட்டத்தை பற்றி பேசுகிற குர்ஆனுடைய வசனங்கள் எத்தனை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறையை பற்றி சொன்ன செய்திகள் என்னென்ன செய்திகள்? எல்லாத்தையும் தொகுத்தெல்லாம் ஒரு முடிவு போறணும். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கிற குறிப்பிட்ட வார்த்தைகளை மட்டும் பிடித்துக் கொண்டு நீங்கள் இந்த முடிவுக்கு வந்தால் சரியான முடிவுக்கு வரவே முடியாது. குறிப்பிட்ட ஒரு வார்த்தைகளை மட்டுமே நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? இப்படி கணக்கென்று பேசக்கூடியவர்கள் ரசூலுடைய சுன்னத்தை மறுக்கிறாங்க, ஹதீஸ்களை புறக்கணிக்கிறார்கள், ஹதீஸுடைய வாசகத்தை புறக்கணிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூமூல் யுயத் என்று சொன்னாங்க, அதை பார்த்து வையுங்கள் என்று சொன்னாங்க. இவர்கள் அதை மறுக்கிறார்கள். இஸ்லாத்துடைய அடிப்படை நீங்கள் விளங்கியவர்கள் தானே? இப்படி பேசக்கூடிய நீங்கள் இஸ்லாத்துடைய அடிப்படை விளங்கியவர்கள் தானே? இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு சட்டத்தை எடுப்பதாக இருந்தால் அதற்கு 2 அடிப்படைகள் இருக்கிறதா இல்லையா? ஒரு சட்டம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை சொன்ன அடிப்படையில அப்படியே பின்பற்றி நடக்கும். கியாமத் நாள் வரைக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை. எத்தகைய காலை மாற்றம் ஏற்பட்டாலும், விஞ்ஞான முன்னேற்றம் ஏற்பட்டாலும் அதை மாற்றியமைக்க முடியாது. அது ஒரு சட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில சொன்ன மாதிரி அப்படியே ஏற்று பின்பற்றப்பட வேண்டும். எந்த மாற்றமும் செய்வதற்கு நமக்கு உரிமை இல்லை. கியாமத் நாள் வரைக்கும் அதுதான் சட்டம். இப்படி ஒரு விஷயம். இன்னொன்று என்ன? சொன்ன நோக்கத்தை புரிந்து செயல்படுவது. எந்த நோக்கத்திற்காக வேண்டி சொல்லப்பட்டதோ அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு வார்த்தை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நோக்கத்தை புரிந்து செயல்படுவது. இப்படியான சட்டங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருக்கா இல்லையா? ஏராளமாக இருக்கிறது. பின்னாடி சான்றுகளை சொல்றேன். அப்ப இப்ப நம்ம என்ன பார்க்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னார்களே, இது எந்த அடிப்படையில சொன்னாங்க? பார்க்க வேண்டும் என்று சொன்னது எந்த அடிப்படையில சொன்னாங்க? நோன்பு வைக்கிற ஷர்த்துகளில ஒரு ஷர்த்தாக அதை சொன்னாங்களா, அல்லது அந்த நாளை தீர்மானிக்கிற விஷயமா சொன்னாங்களா? இப்ப நோன்பு வைக்கிற ஷர்த்து என்ன ஷர்த்து? விடிய காலம் எந்திரிக்கணும், ஃபஜ்ருடைய நேரம் வருவதற்கு முன்னாடி அந்த ஃபஜ்ருடைய கடைசி நேரம் வரைக்கும் நாம உணவு சாப்பிடலாம். இது நோன்பில உள்ள ஒரு அங்கம். நோன்புல உள்ள ஒரு அங்கம் அது சகல் உணவை சாப்பிடுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நமக்கும் யூதர்களுக்கு மத்தியில் உள்ள வேறுபாடு, நமக்கும் யூத கிறிஸ்தவர்களுக்கு வேறுபாடு என்ன? சகல் சாப்பிடுறது இருக்குது. அப்ப அதை ரசூலுல்லாஹ் இபாதத் ஆக்கிட்டாங்க.